ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஹித் சர்மா இருக்கார் பாருங்கள், அவர் வந்து ஒரு ஃபன் பாய்ங்க. நான் எங்கேயும் வந்து போக மாட்டேன், ஜஸ்ட்டு வந்து இந்த கேமில் வந்து ஆடலை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபன்னாக வந்து கலாச்சி விட்டுருக்காரு கமெண்ட்ரி பண்ணவங்கள. இன்னொரு புறம் நம்ம இந்திய அணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சப்போர்ட்டை வந்து ரோஹித் சர்மா வந்து கொடுத்துருக்காரு. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையான விஷயங்களை ரோஹித் சர்மா கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பிளேயிங் 11 இந்தியா வந்து மாற்றிருக்காங்க, ஆஸ்திரேலியாவும் மாற்றிருக்காங்க, இந்தியாவும் வந்து மாற்றிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்திய தரப்புலேருந்து ரோஹித் வந்து அவரே வந்து வெளில வந்துட்டார். அதே மாதிரி ஆகாஷ் தீப்பு வந்து ஆடலை, அவரை வந்து தூக்கிட்டாங்க. அவருக்கு மாற்றாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. பிரசித் கிருஷ்ணாவும் வந்து அவருடைய வாய்ப்பை வந்து சரியாக வந்து பயன்படுத்தியிருக்கார். இது வரைக்குமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா அவரும் வந்து கம்மியான ரன்களை வந்து விட்டு கொடுத்து விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு. பும்ரா மற்றும் சிராஜுக்கு 2 பேருக்குமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பார்த்திங்கன்னா 185 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க. ஸோ ஓரளவு ஓகே தான், எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பங்களிப்பை வந்து கொடுத்தாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும்தான். என்ன அப்படின்னா திரும்ப விராட் கோலி வந்து சேம் சாயலில் வந்து அவுட் ஆனது, ராகுலை வந்து திரும்ப ஓப்பனிங்க்கு ஆட வச்சாங்க, அவர் வந்து 4 ரனில் வந்து அவுட் ஆனது. அவரும் பாவம் தானே, ராகுலை வந்து திடீர்னு நீ ஓப்பனிங் இறங்கும்பாங்க, திடீர்னு 3வது இடத்துல ஆடும்பாங்க, திரும்ப வந்து ஓப்பனிங் அவர் வந்து ப்ரமோட் பண்ணாங்க, பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை, 4 ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார். அதை தொடர்ந்து நிதிஷ் ரெட்டி பார்த்திங்கன்னா கோல்டன் டக் அவுட்டு. ஸோ ஒரு கேமில் நல்லா ஆடுறாரு, இன்னொரு கேமில் இந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. இந்த கேம்லேயும் வந்து அவரால் முடிஞ்சதாக கடைசி நேரத்தில் ஒரு 30 ரன்னோ 40 ரன்னோ சேர்த்துருந்தார் அப்படின்னா இன்னும் முழு நம்பிக்கை அவர் மேலே வந்திருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் பும்ரா வந்து நம்மளை ஏமாற்றலைங்க. 17 பந்தில் 22 ரன் அவருடைய ஸ்டைலில் வந்து ஒரு காட்டிட்டு போயிட்டார். 3 4 ஒரு 6. இந்திய அணி தரப்புலேருந்து வந்து ஒரு பேட்டர் அடித்தா அதிகபட்ச 4 வந்து 3 4 தான். ரிஷப் பண்ணிட்டு 3 4 அடிச்சிருப்பார், ரவீந்திர ஜடேஜா 3 4 அடிச்சிருப்பார், வாஷிங்டன் சுந்தர் 3 4 அடிச்சிருப்பார். மற்றவங்களாம் வந்து 2 4 1 4 இல்லைனா ஒரு 4 கூட அடிக்கலை. பட் அந்த வரிசையில் வந்து பும்ராவும் பார்த்திங்கன்னா 3 4. ஒரு கேப்டன் அப்படிங்கிறப்ப பவுலிங்கில் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணாமல் பேட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பும்ரா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து வந்து நம்ம ஆஸ்திரேலியா வந்து களமிறங்கி ஆடிட்டுருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் வந்து ஆடிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து முதல் நாள்லேயே வந்து ஒரு விக்கெட் காலி ஆனிச்சு. கவாஜா வந்து பும்ரா ஓவரில் அவுட் ஆனார். அடுத்த நாள் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. வந்த உடனே நம்ம லபுசாக்னே 2 ரனில் பார்த்திங்க அப்படின்னா பும்ரா திரும்ப அவர் வந்து காலி பண்ணார். அவரை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கோன்ஸ்டாஸை சிராஜ் வந்து அவுட் ஆக்கியிருப்பார். சிராஜ் வந்து கோன்ஸ்டாஸ் அவுட் ஆக்கின உடனே பயங்கரமாக கத்தி செலிப்ரேட் வந்து பண்ணியிருப்பார். ஏன்னா இவர் தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்காரு, சின்ன பையனாக இருக்கார், பயப்பட மாட்டாரு, ஸ்லட்ஜிங் பண்ணுறாரு, வம்புழுக்கிறாரு, பும்ரா வம்புழுக்கிறாரு, கில்லு ஜெய்ஸ்வால்னு யங் பிளேயர்ஸையும் வம்புழுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணதுனால இவரோட விக்கெட்டை சிராஜ் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடி இருப்பார். இப்போ இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அதில் இன்டர்வியூலாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ எடுத்தவர் வந்து தேங்க்யூ ரோஹித் சர்மா, அவருடைய சொன்ன ஸ்லாங் எப்படி இருக்குன்னா அவ்வளோதான், இனிமேல் கிரிக்கெட்டே ரோஹித் ஆட மாட்டார், டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ டக்குனு ரோஹித் வந்து நான் ஒன்றும் எங்கேயும் போகல, இங்கே தான் இருப்பேன், ஜஸ்ட் இந்த இன்டர்வியூக்கு வேணால் நான் தேங்க்யூ சொல்கிறேன், இந்த கேமில் நான் ஆடலை அவ்வளோதான், மற்றபடி நான் எங்கேயும் போகல அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விட்டுருப்பாரு. அதே மாதிரி நம்ம இந்தியன் டீம் வந்து களத்துக்கு வந்து வரும்பொழுது 2வது நாளில் ரோஹித் சர்மா போயிட்டு முதலெல்லாம் முன்னாடி நின்று கிளாப் பண்ணி உங்களால் முடியும், ஆடுங்க, நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட்டை பண்ணியிருப்பார். அப்போ வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கிற நிலைமையிலேருந்து மாறி ஒரு லீடர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ரோஹித் சர்மா போயிட்டார் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து தெரியுது. நன்றி.